ஒரு லோ பட்ஜெட்ல சூப்பரா மைலேஜும் கொடுக்கணும், வண்டி எடுத்துக்கொண்டு எந்த செலவும் இருக்கக்கூடாது, 7 சீட்டர் வேணும், இல்லை ஹேட்ச்பேக் வேணும், இல்லை டிக்கி வச்ச வண்டி வேணும் அப்படிங்கிற இந்த மாதிரியான ஆப்ஷன்ஸுக்கு ஒரு சூப்பரான ஒரு 3 கார் கொண்டு வந்துருக்குங்க. 3மே டீசல் கார், மைலேஜ் பக்காவாக கொடுக்கக்கூடிய இன்ஜின்னு, அதே மாதிரி எந்த செலவும் கிடையாது. இதோடைய டீட்டெயில்ஸ் தான் பார்க்க போகிறோம். வணக்கம், நான் உங்கள் வெற்றி சுடர். நீங்களாம் ரொம்ப சூப்பராக இருப்பீங்க நம்புறேன். சூப்பராக இருக்கணும். இந்த வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரு பெரிய லைக் பண்ணிடுங்க எங்களுடைய இந்த சின்ன இதயத்துக்கு. அதே மாதிரி இந்த லோ பட்ஜெட்டில் ஒரு 3 லட்ச ரூபா 2.5 லட்ச ரூபாய்க்கு உள்ள கார் தேடுறீங்க அப்படின்னா இந்த வீடியோ கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வாங்க, என்ன பட்ஜெட்டு, ஒவ்வொன்றுக்கும் என்னென்ன ரேட்டு கேட்குறோம், காருடைய குவாலிட்டி என்ன, இன்ஜினை நம்ம ஓட்டி காமிச்சிருவோம். மைலேஜ் ரேஞ்சு நீங்கள் வேணும், எனக்கு 20+ கிடைக்கணும் அப்படின்னு நினச்சிங்க, இந்த வீடியோ சூப்பராக இருக்கும். அதே மாதிரி 7 சீட்டர் வேணும் அப்படின்னாலும் இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். வாங்க டீட்டெயில்ஸ் பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம ஃபியட் ஃபுண்டோங்க, நம்மளுடைய பர்சனல் யூஸு. வண்டி நல்லா இருக்கும், குவாலிட்டியான கார் தான், எந்த செலவும் கிடையாது, ஏசி பக்கா ஒர்க்கிங்கு. அதே மாதிரி எடுத்துக்கொண்ட நம்ம வேறு செலவு பண்ணணுங்கிற கட்டாயம் கிடையாது. இப்போதைக்கு 2014 2 ஓனருங்க, 1 லட்சம் கிலோமீட்டர் ஓடி இருக்கு. டீசல் வேரியண்ட்டு, வண்டியுடைய குவாலிட்டியில் இன்ஜினில் எந்த குறையும் கிடையாது. பர்ஃபார்மன்ஸ்லாம் இப்போ நம்ம ஓட்டி காமிச்சிடறேன். அடுத்து பார்த்தீங்கன்னா 2011 T2 வேரியண்ட்டு மகேந்திராவில் மைலேஜுக்கே போட்ட வண்டி. நிறைய பேர்கிட்ட கேட்டு பாருங்கள், சைலோவில் மைலேஜ் எந்த இன்ஜின் நல்லா கொடுக்கும் அப்படின்னா இந்த T2 இன்ஜின் தான் நல்லா கொடுக்கும். 7 சீட்டர், இதுவுமே ரொம்ப லோ பட்ஜெட்டு. இதுவும் 1 லட்சம் கிலோமீட்டர் ஓடி இருக்குது. 2011 2 ஓனர் கண்டிஷனில் இருக்குது. ஃபோர்டில் வந்து உங்கள் ஃபோர்டு அஸ்பயருங்க, 2016 மாடல் 2 ஓனர் கண்டிஷனில் இருக்குங்க. இதுவும் 1 லட்சம் கிலோமீட்டர் ஓடி இருக்குது. இதுலேயும் ஏசி இன்ஜின் எல்லாமே ரொம்ப சூப்பராக இருக்குது. லோ பட்ஜெட் தான். இந்த வண்டிக்கான ப்ரைஸ் எவ்வளோ கோர் பண்ணுறோம் அப்படின்னா 2,45,000 விலை கோர் பண்ணுறோம். வாங்க, பெரிய வித்தியாசம்லாம் கிடைக்காது, ஃபைனல் ப்ரைஸ் தான். டீலர் ப்ரைஸுக்கு ஆகும். டீலராக இருந்தீங்கன்னா 3 காருமே நீங்கள் எடுக்கலாம். இதெல்லாம் நம்மள்கிட்ட எக்ஸ்சேஞ்ச் வெஹிக்கிள் நிறையா வந்துச்சுங்க. இது ஒரு 3 கார் இப்போ இருக்குது, நல்ல குவாலிட்டியான கார்கள். இது இல்லாமல் இண்டிகா விஸ்டா ஒன்று ஒரு 80,000 ரூபாயில் இருக்குது. ஃபோர்டு ஃபிகோ வந்து ஒரு 1 லட்ச ரூபாயில் இருக்குது. எல்லாமே வந்து உங்களுக்கு இயர் எண்ட் அப்படிங்கிறனால எக்ஸ்சேஞ்ச் வெஹிக்கிள்லாம் நிறையா வந்துச்சு. ஸோ அதெல்லாம் கிளியரன்ஸ் பண்ணிவிட்டு புது ஸ்டாக்குகள் உள்ளே வரும்போது நிறைய இன்னும் எக்ஸ்சேஞ்ச் வரும், நிறைய கார்கள் வரும். ஸோ இந்த 2016 உங்களுக்கு ஃபோர்டு அஸ்பயரு, ஏசி எல்லாமே ஒர்க்கிங்க. இந்த வண்டி 2,40,000 கேட்குறோம். நேரில் வந்து விசிட் பண்ணி பாருங்கள். இதுக்கெல்லாம் ஃபைனான்ஸுங்கிறது ஆகாதுங்க. நேரில் வந்து பார்த்தீங்கன்னா ஏதோ அனுசரித்து எடுத்துக்கிற வேண்டியதான். இது பார்த்தீங்கன்னா 2011. இந்த வண்டிக்கு நாங்கள் 2 ஓனர் 1 லட்சம் கிலோமீட்டர் ஓடி இருக்குது. 2,40,000 தான் கேட்குறோம். மார்க்கெட்டில் 2011 இன்றைக்கி 3.5 லட்ச ரூபா சைடில் போகுதுங்க. சரி, நீங்கள் ஏன் தம்பி 2.5 லட்ச ரூபாய்க்கு கொடுக்குறீங்க அப்படின்னா நம்மள்ட்ட எக்ஸ்சேஞ்ச் வந்துருக்கு. நம்ம ரேட்டே கம்மியாக தான் கஸ்டமர்கிட்டேருந்து எடுத்தோம். ரேட்டு கம்மியாக கொடுத்துடலாம் அப்படிங்கிற நோக்கம் தான். ஏன்னா வருஷம் மாறும்போது நம்மளுக்கு நிறைய புது வண்டிகள் உள்ளே வரும்போது எக்ஸ்சேஞ்ச் நிறைய வண்டி வரும். ஸோ அடுத்து என்னோட்டு வண்டியை வாங்க கொடுக்குறேன் அப்படின்னா நம்ம எப்போவுமே கஸ்டமருக்கு நல்ல வண்டி எடுத்து கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்தில் எடுத்திருந்தோம். சூப்பரான காராக இருந்துச்சு. சரி, உங்களுக்கு கண்டிப்பாக பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்ட்டு 2014 2 ஓனர் 1 லட்சம் கிலோமீட்டர் ஓடி இருக்குது. ஏசி இதுக்கு இந்த வண்டி பக்காவாக இருக்குங்க. பர்ஃபார்மன்ஸில் புண்டை அடிச்சுக்கவே முடியாது. இந்த வண்டிக்கு 2,20,000 தான் கோட் பண்ணுறோம். நேரில் வாங்க, ஏதாவது சின்னதாக அனுசரித்து எடுத்து கொடுத்துக்கலாம். 3 காரையுமே உங்களுக்கு ஓட்டி காமிச்சிடும். ஓட்டி காமிச்சா தான் உங்களுக்கு இந்த வண்டியுடைய குவாலிட்டி தெரியும். வாங்க, இது முதல்ல ஓட்டி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இந்த ஃபியட் ஃபுண்டோவை வந்து உங்களுக்கு ஓட்டி காட்டுறேங்க. வாங்க, காருடைய குவாலிட்டி எப்படி இருக்குது, பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குது, ஏசி எப்படி இருக்குது. ஏசியெல்லாம் பர்ஃபெக்டாக இருக்குங்க. ஃபியட் ஃபுண்டோவில் வந்து இந்த கியர் போடுறது மட்டும் கொஞ்சம் கடிசாக தெரியுங்க, அந்த ஃபஸ்ட்டு கியர். மற்றதெல்லாம் நல்லா இருக்குங்க. அதே மாதிரி ஸ்டேரிங்குடைய ஸ்மூத்னஸ் பாருங்களேன், நல்லா இருக்கும். அதே மாதிரி ஏசி வந்து இப்போ ஒரு பாயிண்டில் வச்சாலும் பயங்கரமாக இருக்கும், நல்ல கூலிங் இருக்குது. அதே மாதிரி ஆடியோ சிஸ்டம் இருக்குங்க. இதில் உங்களுக்கு மியூசிக்கும் நல்லா கேட்டு போகலாம். வாங்க, இப்போ மெயின் ரோட்டில் போயிட்டு வண்டியை ஓட்டி காட்டுறேன். கட் பண்ணுங்க. நம்ம டக்குன்னு கியர் மாற்றிடணுங்க, அப்போ தான் கிலோமீட்டர் வந்து நிறையா கொடுக்கும். அதே மாதிரி கிளச்சு வீணாக போகாது. ஒரு நல்ல ஒரு மெயின்டைன் பண்ணுறவங்க கிளச்செலாம் குறைஞ்சது 3 லட்சம் கிலோமீட்டர் ஓட்டுவாங்க. உங்களுக்கு இப்போ ஒரு லாங்காக ஒரு அழுத்தி காட்டுறேன். பவர் பக்காவாக இருக்குங்க. இந்த வண்டி க்ளீன் பண்ணல, 2-3 நாளாக வெளியில் இருந்ததுனால. பவரை பார்த்தீங்களா, கும்முன்னு ஏறுவாங்க. ஸ்டேரிங்குடைய ரெஸ்பான்ஸ்லாம் பக்காவாக இருக்குங்க. இப்போ கிட்டத்தட்ட ஒரு 80 கிலோமீட்டர் வேகத்தில் போகிறோம். வண்டி ரொம்ப தூசியாக இருக்குல்ல.
க்ளீன் பண்ணலங்க, அதான் அடிச்சுட்டு போட்டோம். ஓகே, நம்ம வாங்க அடுத்த வண்டியை ஓட்டி பார்ப்போம். அவ்வளோதான். இப்போ சில வண்டியெல்லாம் பிரேக் பிடிச்சோம்னா அந்த பஸ்ஸுக்கிட்ட தான் போய் நிற்கும் இவ்வளோ வேகத்துக்கு. இப்போ நான் 100ல் 90ல் போயிட்டு இப்போ குறைக்கிறேன், அவ்வளோதான். அப்படி நைஸாக இறங்கிடும். 20 கிட்ட வந்துருச்சு. அடுத்து சைலோ ஓட்டி பார்த்துருவோமா? சைலோவுமே வந்து ஓட்டுறதுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு நம்ம பார்த்துடலாம் வாங்க. வண்டியுடைய பவர் நீங்களே பார்த்துக்கங்க. வண்டி ஓட்டுறதுக்கெல்லாம் அருமையாக இருக்குங்க. பள்ளமேட்டில் போகிறனால கொஞ்சம் சத்தமாக இருக்கலாம். அப்படியே புல்லிங் பவர் அருமையாக இருக்கும் வண்டி. லோ பட்ஜெட்டுங்க. இன்னைக்கு நீங்கள் அல்டாவே 2011 வாங்கினா 2 லட்சம் ரூபாய்க்கு மேலே வாங்கினேன். சைடில் 7 சீட்டர் ஒரு சின்னதாக ஒரு குழப்பு ஓட்டலாம் அப்படின்னு நினச்சா கூட இந்த வண்டி எடுத்து ஓட்டி சம்பாதிச்சிட முடியும். இது எல்லாமே நீ எலெக்ஷன் டைங்க கண்டிப்பாக வந்து உங்களுக்கு மாநாடு ஆட்களை கூட்டிகிட்டு போகிறது எல்லாத்துக்குமே லோ பட்ஜெட்டில் நிறைய வண்டி தேவைப்படும். ரைட், ஓகே, நம்ம அடுத்த வண்டி ஓட்டி பார்க்கலாமா? இது எங்கே போகணும்? நேராக உள்ளே போயிடுவோமாண்ணே. ஃபோர்டு அஸ்பேரையும் ஓட்டி பார்த்துருவோம் வாங்க, அப்போ தான் வண்டி போகும். இதுவும் நல்லா தாங்க இருக்குது, குறையெல்லாம் சொல்லிட முடியாது. லோ பட்ஜெட்னால நல்லா இருக்கு. ஏசியுமே நல்லா இருக்குங்க, ஏசி கூலிங்குமே சூப்பராக இருக்குங்க. எப்படி இருக்கு பார்த்தீங்களா? ஏசியுமே அருமையாக ஒர்க் ஆகுது, நல்ல கூலிங்காக இருக்கு. ஆமாம், மைலேஜுக்காக நீங்கள் எடுக்கிறீங்க அப்படின்னா லோ பட்ஜெட்டில் இந்த வண்டியை கண்டிப்பாக கன்சிடர் பண்ணுங்க. ஏங்க 16 மாடலுங்க, இன்னைக்கு 16லாம் குறைஞ்சது பார்த்தீங்கன்னா 350 3 ரூபாய்க்கு மேலே போகும். ஓகே, வண்டியெல்லாம் குவாலிட்டியெல்லாம் ஓட்டி பார்த்துருப்பீங்க. வண்டியுடைய பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குன்னு தெரிஞ்சிருக்கும். இந்த வண்டிகள்லாம் எங்கே பார்க்கணும் அப்படின்னா நம்ம அறந்தாங்கி வெல்கம் கார்ஸில் பார்க்கணுங்க. வெல்கம் கார்ஸ்னாலே குவாலிட்டி நீங்கள் ஒரு ஹேண்டு தான். எங்கள்கிட்ட தரமான கார்கள் வரும். இந்த மாதிரியான எக்ஸ்சேஞ்ச் வெஹிக்கிளும் நிறையா வந்துருச்சு இந்த வருஷம். ஸோ உங்களுக்கு கொடுக்கணும்னு ஒரு முடிவு பண்ணி ஒரு வீடியோ போட்டிருக்கோம். இந்த வண்டிகள் தேவைப்பட்டுச்சு இல்லை டீலராக இருக்கீங்க அப்படின்னா நேரில் வாங்க. டீலராக இருந்தால் எல்லா காருமே நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்புக்கு கொடுங்க. இல்லை கஸ்டமராக தான் சிங்கிள் காராக கொடுங்கனாலும் ஒவ்வொரு காரையும் நீங்கள் தனிப்பட்ட முறையில் நீங்கள் வாங்கிக்கலாம். டீலராக இருந்தீங்கன்னா பெஸ்ட் ப்ரைஸுக்கு பண்ணி கொடுத்துடலாம். நேரில் விசிட் பண்ணுங்கள். நம்ம அறந்தாங்கி வெல்கம் கார்ஸை.